வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனி போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகை ரகுராமன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை என்ன சார் வீட்டுல வழிபாடு பண்ணலாம், எந்த தெய்வத்தை வீட்டுல நம்ம வழிபாடு பண்ணலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில நம்ம வழிபாடு பண்ண தெய்வங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகா துர்க்கையை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். மகா துர்கா வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மகா துர்கா வழிபாடு சொல்லுவாங்க. பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா மகா காளி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த முப்பெரும் தேவியர்ல வந்து பாத்தீங்கன்னா முதன்மையா இருக்கக்கூடியவங்க காளி. இந்த காளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா துன்பங்களை வேறறுத்து நமக்கு சுகத்தையும் இன்பத்தையும் நலனையும் செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடியவள் காளி, காளி மாதா. சோ இந்த காளி தாயை நம்ம வந்து எப்படி சார் வீட்டுல வழிபாடு பண்ணணுமோ பார்ப்போங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு பயம் இருக்கும், இந்த காளியை எப்படி சார் வீட்டுல வழிபாடு பண்றது. ஆல்மோஸ்ட் காளியோட புகைப்படங்கள் வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. வீட்டுல ஆல்மோஸ்ட் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? சோ இந்த வீட்டுல வந்து துர்கா தேவியோட புகைப்படம் எல்லார் வீட்லயுமே இருக்கும். துர்கா தேவியோட புகைப்படங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த புகைப்படத்தை நம்ம வந்து காளி தேவியா பாவிச்சு நம்ம வந்து இந்த பூஜையை நம்ம செய்யலாங்க. ஒருவர் வந்து தொடர்ந்து ஒரு 9 முறை, அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் தொடர்ந்து 9 முறையா வச்சோம் துர்க்கையம்மனை காளியம்மனா பாவிச்சு வந்து வழிபாடு பண்றாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த அந்த காளி மாதாவை நம்ம இன்னைக்கு வீட்டுல ஆடி மாசம் நீங்க எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்ப்போங்க. அதே மாதிரிங்க இந்த காளி தேவியம் வழிபாடு பண்றதுக்கு நம்மகிட்ட துர்கா தேவியோட புகைப்படம் இருக்கணும். இந்த துர்கா தேவியோட புகைப்படம் நம்ம எடுத்து வழிபாடு பண்றோம்னா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த புகைப்படம் வந்து தெளிவா இருக்கணும். புகைப்படங்கிறது பாக்குறதுக்கு தெளிவா இருக்கணும். புகைப்படம் மங்களா இருக்கக்கூடாது, உடைஞ்சு போயிருக்க கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த செல்லரிச்சு போன மாதிரி தெரியுமா டாட்டாட்டா, சோ அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா தெளிவான புகைப்படமா இருக்கணும். அந்த புகைப்படத்தை நல்லா சுத்தபத்தமா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி வந்து நம்ம ஆடி மாசம் நம்ம வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி தெளிவா எடுத்து வச்சிருப்போம். ஆடி மாசம் நம்ம எப்படி வந்து நிலவாச வழிபாடு பண்ணணும், ஆடி மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, எடுத்து பாருங்க. இந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கணும், இந்த ஐகானை கிளிக் பண்ணா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னெல்லாம் நம்ம வீட்டுல நம்ம ப்ரிகாஷன்லாம் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து ஈஸியா புரியுங்க. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா இந்த அம்பாளுடைய புகைப்படம் எடுத்தாச்சு இல்லைங்களா? அடுத்து என்ன சார் பண்ணணும்னா இந்த அம்பாளை வந்து பூஜை ரூம்ல வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மனப்பலகை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அம்பாள் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மனப்பலகை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மனப்பலகையில வந்து சிவப்பு நிற கம்பளம் வெறிங்க. இந்த மனப்பலகை மேல சிவப்பு நிற கம்பளம் வெறிங்க. சார் சிவப்பு நிற கம்பளம்னா இல்லையே சார்னா சிவப்பு நிற துணி இருந்தா கூட பரவாயில்லைங்க. சுத்தமான துணி இருந்துச்சுன்னா அந்த துணியோட நீங்க விரிச்சு வைக்கலாம். துணியும் இல்லை சார்னா அந்த மனப்பலகை மேல ஒரு மாக்கோலம் போடுங்க. மாக்கோலம் போட்டுட்டு இல்ல அம்பாலை எடுத்து வைங்க. சார் பூஜைக்குரிய நேரம் எப்ப சார்னா இந்த பூஜைக்குரிய நேரங்கிறது இந்த துர்க்கையம்மன் வந்தாவே ஃபர்ஸ்ட் வந்து ராகு கால வேலையில பண்ண